சரி. சமஷ்டியே தேவை யாருக்கு உனக்கோ எனக்கோ. ஐரோப்பிய ஒன்றியத்தினிடம் சிறிதர் எம்பி வலியுறுத்து. நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சமஸ்தான் பண்ணுவோம் உங்களுக்கு வேற ஒன்று வேண்டா கேட்பாங்களா கதையை ஐரோப்பிய ஒன்றியம் கேட்பாங்கல்ல. அந்த மரியாதை அவனுங்களை அதெல்லாம் தெரியும். எங்களை மாதிரி ஏதோ சொல்ற சொல்லு கேட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வடிவா கேட்பாங்க. வடிவெல்லாம் கேட்டுட்டு ஓகே பாய் ஓகே தேங்க்யூ பாய் உங்க இருக்கிறவங்க எங்களுக்கு நாங்கள் போட்டோ போட்டுட்டு இருக்க வேண்டியான் இவங்க போனது இவங்க தேவையில்லாம் கதைக்கிறாங்களோ அப்படி இப்படி காய்ச்சி நிற்பாங்க. இது எதுவும் பிரச்சனைன்னு சொன்னாங்களே 20% மின் கட்டணம் குறைப்பு. இது குறைக்க இல்லையாமண்டு கதையா வந்து அநியாய காசப்பா, அநியாய காசு. இது இந்த எங்களோட மின்சாரம் தான் காசு. ஆமா அவங்களும் தங்களுக்கு அந்த மின்சார சபையில வேறவங்களும் போனஸ் எல்லாம் கணக்குவோம். அவங்களுக்கு இருக்கிறது இப்போ சனமே இல்லை அது எங்கள்கிட்ட எடுத்து தர அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த மின்சாரம் கூட வருது. அவங்களுக்கு நட்டம் இப்போ லாபம்னு சொல்ற கேள்விப்பட்டீங்க மின்சார சபை இப்போ நட்டம் தான். நட்டம் இது நடுக நட்டம் வந்து முதல்ல வந்து கூட நட்டம் வருது என்னன்னு சொன்னா அந்த அரசு நிறுவனங்கள் எல்லாம் இருக்குல்ல எல்லாம் இப்ப ஆன்லைன் சிஸ்டம். இப்ப அமைச்சர் கட்டாட்டிக்கு வாங்க கரண்ட் வட்டி விடுறாங்க. 500 நீ கட்டாட்டி டெக்ஸ் வருது, வட்டியோட வருது. இப்போ இந்த வந்து வட்டு அது முந்தி 20,000 10,000 தான் வட்டு. ரொம்ப அப்படி இல்லை. அது 500 கட்டாவிட்டா வட்டுதான் வெட்டுண்டு துண்டு ரெண்டு. அதுதான் வேறு. பருத்தித்துறை துறைமுகம் உட்பட வடக்கை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. யாழில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா. அப்போ நாங்கள் இனி எங்கள்கிட்ட பின்னண்டமாக தான் போகுது. இந்தியா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், சீனா ஒரு பக்கம் விழிக்கிறது. அப்போ 2 பேரும் நாங்கள் பாய்ச்சி கொண்டே இருப்போம். இலங்கையினுடைய முன்னேற்றத்தை பாருங்கள். இப்பொழுது நானா நீயா நானா என்ற பிரச்சனையில போய் கொண்டிருக்க போது பார்ப்போம் எங்க போய் முடியுது.